வணக்கம். இந்த வீடியோவில் முருகன் கோவில் திருப்பணி வேலைகள் எந்த அளவு முடிந்துள்ளன என்பதை பார்ப்போம் வாருங்கள். 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்று முருகன் கோவிலில் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் MLA அவர்களின் தலைமையில் பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முதலில் பரிகார கோவில்களுக்கு திருப்பணி வேலைகள் செய்வதாக முடிவெடுத்து பரிகார மூர்த்திகளான அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன், தட்சிணாமூர்த்தி, மாரியம்மன், நவக்கிரக மூர்த்திகள் மற்றும் வில்வ மரத்தடி மூர்த்திகளுக்கு 31 ஆகஸ்ட் 2002 அன்று பாலஸ்தாபனம் செய்யப்பட்டது. பிறகு கோவிலின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருந்த கழிவறை கட்டடங்கள் இடிக்கப்பட்டு அவ்விடத்தில் 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கான்கிரீட்டாலான டேங்க் தரையின் கீழ் அமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மிகவும் பழுதடைந்த வாகன மண்டபமும் அதை ஒட்டிய ஸ்டோர் ரூம், கிச்சன் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. அடுத்து வாகன மண்டபத்தின் புனரமைப்பு வேலைகளை பார்ப்போம். முதலில் குழிகள் வெட்டப்பட்டு காலம்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் கிரேட் பீம்கள் அமைக்கப்பட்டு தரை மட்டத்திற்கு மேலான பில்லர்கள் எழுப்பப்பட்டன. அடுத்ததாக மழை மற்றும் அபிஷேக நீருக்கான தண்ணீர் டிரைனேஜ் பைப்லைன்கள் நிறுவப்பட்டது. எலிகளினால் ஏற்படும் பழுதை தவிர்க்க பைப்லைனுக்கும் கான்கிரீட் போடப்பட்டது. பின்னர் மேல்தளம் அமைக்கப்பட்டு சுவர்கள் எழுப்பப்பட்டன. முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்திற்கான 2 SS கேட்டுகள் போடப்பட்டன. தற்சமயம் பெயிண்டிங் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து முருகன் கோவிலின் உட்பிரகாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் வேலைகளை பற்றி காண்போம். முருகன் கோவிலில் அமைந்துள்ள ராஜகோபுரம், விமானம், கொடிமரம் மற்றும் தண்டபாணி சுவாமிகள் கோவில் ஆகியவற்றிற்கான வேலைகளை தொடங்குவதற்காக ஜூலை 8, 2024ஆம் ஆண்டு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டது. கோவிலின் அர்த்த மண்டபம் மற்றும் கர்ப்பகிரக வெளிப்புற சுவர்களில் உள்ள காரைகளை உடைத்து அம்மண்டபத்தை புதுப்பிக்க வேண்டி ஸ்தபதி வேலைகள் தொடங்கப்பட்டு உள்ளது. அர்த்த மண்டபத்தின் மேல் கூரையில் அமைந்துள்ள பழுதடைந்த அனைத்து வாரைகளையும் நீக்கி கான்கிரீட்டாலான பீம்களால் மேல் தளம் வலுவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய தளத்தின் மீதுள்ள விரிசல்களை முழுவதுமாக சரி செய்து வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டரிங் செய்யப்பட்டுள்ளது. பிரகாரத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் டிரைனேஜ் பைப்புகளும் முழுவதுமாக உடைத்து எடுக்கப்பட்டு புதிய பைப்லைன்கள் அமைத்து கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. அர்த்த மண்டபத்தின் வெளிப்பிரகாரத்தில் உண்டியலின் அருகே அமைந்திருந்த காலம் சுவாமியை சுற்றி வருவதற்கு இடையூறாக இருந்ததால் அக்காலம் முழுவதுமாக அகற்றப்பட்டது. பழைய தண்டபாணி சுவாமி கோவில் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதியதொரு தண்டபாணி சுவாமி கோவில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பழைய சிவன் கோவிலின் தளம் பழுதடைந்து இருந்ததால் அக்கோவிலும் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிய வடிவத்துடன் அமைக்கப்பட்டு வருகிறது. காலபைரவர், உண்ணாமலை அம்மன், சண்முகநாதர் ஆகிய சுவாமிகளுக்கு புதியதாக தனி சன்னதி அமைக்கப்பட்டு வருகிறது. பழைய மாரியம்மன் கோவிலின் சுவர்களில் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள காரைகளை அகற்றி புது வடிவத்துடன் ஸ்தபதி வேலைகள் நடைபெற்று வருகிறது. இவ்வேலைகள் அனைத்தும் விரைவாக மற்றும் சிறப்பாக நடைபெற தங்களின் ஒத்துழைப்பை வேண்டுகிறோம். நன்றி.